நம்முடன் பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் இணைகிறார். வணக்கம் திரு அரவிந்த் குணசேகரன். பாமகவோட பைலா என்ன சொல்லுது? யாருக்கு அதிகாரம் இருக்கு? அந்த கட்சியின் நிறுவனருக்கு இருக்கா, இல்ல தலைவருக்கு இருக்கா? எப்படி இருக்கும் பாமகவோட இனி திசைவழி பயணம்? தொடர்ந்து பேசலாம். சென்னையில் அன்புமணி, தைலாபுரத்தில் அந்த கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் இரு இடங்களிலும் ஆலோசனை கூட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அன்புமணி கூட்டியிருக்கக்கூடிய கூட்டம் என்பது அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் உள்ளடக்கிய ஒரு கூட்டம். அதுபோல அந்த கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கூட்டம். அந்த கட்சியினுடைய முக்கிய முன்னணி நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடன் பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் இணைகிறார். வணக்கம் திரு அரவிந்த் குணசேகரன். இப்போ பாமகவோட பைலா என்ன சொல்லுது? யாருக்கு அதிகாரம் இருக்கு? நிறுவனருக்கு அதிகாரம் இருக்கா, இல்லை தலைவருக்கு அதிகாரம் இருக்கா? தலைவர் திலகபாமா தொடர்ந்து பொருளாளராக தொடருவார் அப்படின்னு சொல்றாரு, நிறுவனர் நீக்கிறாரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? எப்படி போகும் இனி பாமகவுடைய பயணம்? எந்த கட்சி ஆனாலும் சரி, அந்த கட்சியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டதான் அந்த கட்சியின் அதிகாரம். எனவே பாமகவை பொறுத்தவரை தலைவராக இருக்கக்கூடியவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் செயல்பட்டு வருகிறார். எனவே அவர்தான் பாமகவின் தலைவர். எனவே அவர் யாரை நியமிக்கிறார்களோ அவர்கள் தான் நிர்வாகிகள். எனவே அன்புமணி ராமதாஸை கட்சி விட்டு நீக்க வேண்டும் என்றால் மருத்துவர் ராமதாஸ் குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவில் பெரும்பான்மை ஆதரவுடன் அன்புமணி ராமதாஸை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும். எனவே தற்போது அந்த பொதுக்குழு போன்ற எதையும் கூட்டாமல் தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸ் இது போன்ற அறிக்கைகளை மட்டும் வெளியிடுவதன் மூலமாக அன்புமணி ராமதாஸோட அதிகாரத்தை எந்த விதத்திலும் மருத்துவர் ராமதாஸால் கட்டுப்படுத்த முடியாது. எனவே அன்புமணி ராமதாஸ் யாரை நியமிக்கிறாரோ அவர்தான் பாமகவின் நிர்வாகி. இந்திய தேர்தல் ஆணையத்திலும் தற்போது வரை அன்புமணி ராமதாஸே பாமகவின் தலைவராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். மருத்துவரை பொறுத்த வரைக்கும், மருத்துவர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிக்கை விட்டா, ஒரு பிரஸ் மீட் நடத்தினா தன்னுடைய பேச்சை நிர்வாகிகள் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரா? அவருக்கு பொதுக்குழு கூட்டுவதற்கு அதிகாரம் இருக்கா? அவர் கூட்டினா அனைத்து நிர்வாகிகளும் வருவாங்களாங்கிற சந்தேகம் அவருக்கே இருக்கா? பொதுக்குழு கூட்டினா நிர்வாகிகள் வருவார்களா என்ற சந்தேகம் தான் மருத்துவர் ராமதாஸிடம் இருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் இதற்கு முன்பாக கடந்த மாதம் மாவட்ட செயலாளர்கள் சந்திப்பை கூட்டியிருந்தார். ஆனால் இந்த மாவட்ட செயலாளர்கள் 8 பேர் மட்டுமே வந்திருந்தார்கள். எனவே அப்போதே மருத்துவர் ராமதாஸுக்கான அதிகாரம், கட்சியில் இன்ஃபுளுன்ஸ் அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது, செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது மிகவும் தெளிவாக தெரிந்துவிட்டது. அன்புமணி ராமதாஸ் முழுமையாக இந்த கட்சியை தான் வசப்படுத்திவிட்டார். கட்சி முழுமையாக அன்புமணி ராமதாஸ் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஆனால் இதில் வினோதம் என்னவென்றால், சமீப காலமாக நாம் பல்வேறு அரசியல் கட்சிகளில் இது போன்ற பிளவை பார்த்திருக்கிறோம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாதி கட்சியில் பார்த்திருந்தோம். அதே போல பீகாரில் சிராக் பாஸ்வான் அவரும் அவருடைய மாமா பரஸ்நாத் இருவருக்கும் இடையிலான ஒரு பிளவை பார்த்திருந்தோம். லோக் ஜனசக்தி கட்சியில் அதே போன்ற ஒரு பிளவை பார்த்திருந்தோம். மகாராஷ்டிராவிலும் உத்தவ் தாக்கரே கட்சியில் பிளவை பார்த்திருந்தோம். அதே போல சிவசேனாவில் பிளவை பார்த்திருந்தோம். அதே போல தேசியவாத காங்கிரசிலும் பிளவை பார்த்திருந்தோம். தமிழகத்திலும் அதிமுகவிலும் நாம் பிளவை பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த அனைத்து கட்சிகளுக்குமே சமீபத்தில் நடந்த அனைத்து பிளவுகளிலுமே பாஜக என்ற ஒரு கட்சியின் தூண்டுதலின் பேரில் தான் இந்த கட்சிகள் இது போன்ற பிளவை சந்தித்திருந்தன. ஆனால் பாமக சமீப காலமாக இந்திய அரசியலிலேயே பாமக என்ற ஒரே கட்சியில் மட்டும்தான் குடும்ப பிரச்சனை இவ்வளவு ஒரு பிளவை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த கட்சியில். இந்த பிரச்சனைக்கு முழு காரணமே அன்புமணி ராமதாஸுக்கும் இடையிலான இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த பிரச்சனை தான் ஒரு குடும்ப பிரச்சனை ஒரு கட்சியை எந்த அளவுக்கு பாதிக்கும், ஒரு கட்சியின் செயல்பாடை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்தும் என்பது நாம் வெட்ட வெளிச்சமாக இந்த பிரச்சனை மூலமாக தெரிகிறது. தேர்தலுக்கு இன்னும் 1 ஆண்டு தான் இருக்கிறது. அதற்கு முன்பாக தந்தை மகனுடைய பிரச்சனையை, கட்சிக்கான எதிர்காலத்தையும் கட்சியோட செயல்பாட்டையும் இது போல முடக்கி இருப்பது பாமகவை மேலும் பலவீனப்படுத்தும் என்றுதான் தெரிகிறது. நேற்றைய தினம் மருத்துவர் ராமதாஸ் சொல்லும்போது, பாஜகவோட கூட்டணி வேண்டாம் நான் சொன்னேன், ஆனால் கூட்டணி வச்சுட்டு தைலாபுரத்தில் பாரத் மாதா கி ஜெயங்கிற ஒரு கோஷத்தெல்லாம் நான் கேட்க நேர்ந்ததுன்னு சொல்றாருல. பாஜக இருக்கு பின்னாடி அப்படிங்கிறதானே அவர் மறைமுகமாக குறிப்பிடுறாரு. அது 2024 தேர்தல் கூட்டணியை ராமதாஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், 2024 தேர்தல் முடிந்த பிறகே பொதுக்குழுவை கூட்டி அன்புமணி ராமதாஸ் எடுத்த முடிவு தவறானது. எனவே அன்புமணி ராமதாஸை தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கலாம். 2024 தேர்தல் முடிந்து 1 வருடத்திற்கு பிறகு தற்போது இது போன்ற ஒரு பிரச்சனையை மருத்துவர் ராமதாஸ் எழுப்பியிருப்பது குடும்ப பிரச்சனையை வெளிக்கொண்டு வர வேண்டும். ஆனால் அதற்கு குடும்ப பிரச்சனையே வெளியே கொண்டு வர முடியாது. எனவே அதற்கு ஒரு அரசியல் சாயம் கொடுத்து இது போல பாஜக கூட்டணிக்கு அன்புமணி ராமதாஸும் சௌமியாவும் சென்றார்கள் என்ற ஒரு அரசியல் சாயத்தை கொடுக்கிறார். ஆனால் இந்த பிரச்சனைக்கான உண்மையான காரணம் அரசியல் காரணம் கிடையாது. வரலாற்றை எடுத்து பார்த்தோமே, மருத்துவர் ராமதாஸும் பாஜக கூட்டணிக்கு சென்றிருக்கிறார்.
அன்புமணி ராமதாஸும் பாஜக கூட்டணிக்கு சென்றிருக்கிறார். எனவே அது ஒரு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை குடும்ப பிரச்சனை, தந்தை மகனுக்குமான ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. அதை ராமதாஸ் வெளியில் கொண்டு வர வேண்டும். அதற்கு இந்த ஒரு அரசியல் சாயத்தை கொடுக்கிறார் என்றுதான் தெரிகிறது. அன்புமணி ராமதாசும் ஒரு சில தவறை செய்திருக்கிறார், இல்லை என்று கூற முடியாது. ஏனென்றால் கடந்த முறை முகுந்தனுக்கு கட்சியின் இளைஞரணி பதவி கொடுக்கும் போது அன்புமணி ராமதாஸ் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார். குடும்பத்திலிருந்து ஒரே குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு எத்தனை பதவி கொடுக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்புகிறார். அதற்கு மருத்துவர் ராமதாஸ் சார்பில் ஒரு சரியான கேள்வியும் எழுப்பப்படுகிறது. அப்படி என்றால் எப்படி அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய மனைவிக்கு சௌமியா அன்புமணிக்கு எப்படி தர்மபுரியில் சீட்டு வாங்கி கொடுத்தார் மக்களவை தேர்தலில்? எனவே இரண்டு தரப்புமே கேள்விகளை தரமாரியா முன்வைக்கிறார்கள். ஆனால் இரண்டு தரப்புமே பதிலை கொடுக்க மறுக்கிறார்கள். எனவே கேள்விதான் அப்பாவுக்கும் மகனுக்குமான தொடர்ந்து கேள்வி இரண்டு தரப்பிலிருந்து எழுப்பப்படுகிறதே தவிர பதில் கிடைக்கவாதில்லை. எனவே பாமக என்பது கட்சி மேலும் பலவீனமாகிக் கொண்டிருக்கிறது என்பதனை தான் இந்த சண்டை மேலும் மேலும் காட்டுகிறது. இப்போ அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஜி.கே. மணியா இருக்கட்டும், அருளா இருக்கட்டும், அதுபோல வடிவேல் ராவணன், ஏ.கே. மூர்த்தி, இவங்கெல்லாம் வந்து அந்த கட்சியினுடைய ஆர்கனைசர்ஸ். இவங்கெல்லாம் இல்லாம அன்புமணியால வந்து கட்சியை வழி நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அன்புமணி என்பது ராமதாஸ் அளவுக்கு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் கிடையாதுங்க. அன்புமணி ராமதாஸ் இந்த கட்சியை எப்படி வளர்த்தார் என்பது வந்து அது ஒரு போராட்ட களத்தில் இந்த சமூகத்துக்காக, வன்னிய சமூகத்தை மட்டுமே மையமாக கொண்டு அவர்களுக்கு பாடப்படுவோம் என்ற அடிப்படையில் தான் இந்த கட்சியை உருவாக்கினார்கள். அதனைத் தொடர்ந்து ராமதாஸோட பங்களிப்பு இந்த கட்சியின் கட்டமைப்புக்கும் இந்த கட்சியோட வளர்ச்சிக்கும் மருத்துவர் ராமதாஸோட பங்களிப்பை யாராலையும் மறுதளித்து விட முடியாது. அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரை தந்தையிடமிருந்து அந்த கட்சியை கைப்பற்றி இருக்கிறார், அவ்வளவுதானே தவிர அன்புமணி ராமதாஸ் இந்த கட்சிக்கென பெரியாக ஒன்றும் செய்ததாக தெரியவில்லை. ஒரு முறை அவர் மத்திய அமைச்சராகவும் மருத்துவர் ராமதாஸால் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவியும் வாங்கி கொடுக்கப்பட்டது. அந்த மத்திய அமைச்சர் பதவியில் இருக்கும்போதுதான் ஒரு இரண்டு சிபிஐ வழக்குகள் அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2 முறை அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஒரு முறை மக்களவை உறுப்பினராகவும் 2014 19 வரை மக்களவை உறுப்பினராகவும், அதனைத் தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினராகவும் அன்புமணி ராமதாஸ் செயல்பட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய நாடாளுமன்ற செயல்பாடுகளை நீங்கள் பார்த்தேயானால் அது மிகவும் மிகவும் வருத்தத்தக்கதாகத்தான் இருக்கிறது. அவரோட அட்டெண்டன்ஸ், அதாவது எத்தனை நாள் அவர் நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார் என்ற ஒரு தகவலை எடுத்து பார்த்தாமையாயும் அதுவும் மிகவும் மிகவும் வருந்தத்தக்கதான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் செயல்பாடாகத்தான் இருக்கிறது. ஒரு பெரிய ஆச்சரியப்படுவதற்கு, ஒரு பாராட்டப்படுவதற்கான ஒரு செயல்பாடை அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்றத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் அவர் செய்யவில்லை. எனவே ராமதாஸுடைய தற்போதைய செயல்பாடு நாடாளுமன்றத்திலும் மிகவும் மோசமாகத்தான் இருக்கிறது. கட்சியையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்காக அன்புமணி ராமதாஸ் பெரிதாக ஒன்றும் சென்றதாக தெரியவில்லை. கடந்த முறை தன்னுடைய மனைவிக்கு சீட்டு வாங்கி கொடுத்தார். அப்படி இருந்தும் அவருடைய மனைவி தர்மபுரி தொகுதியில் தோல்வியை தான் சந்தித்தார். எனவே அன்புமணி ராமதாஸோட செயல்பாடும் கட்சிக்கு எந்த ஒரு பலத்தை சேர்த்துவதாக இல்லை. அதனை பயன்படுத்திதான் ராமதாஸ் தன்னுடைய குடும்ப பிரச்சனையை அன்புமணி ராமதாஸுடைய அரசியல் பயணத்தையும் தெளிவாக முன்வைக்கிறார். எனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்சி பாஜக கூட்டணியில் தான் செயல்பட போகிறது. அந்த செயல்பாட்டில் மீண்டும் கட்சி ஒரு தோல்வியை சந்தித்தால் அன்புமணி ராமதாஸோட தற்போது கட்சியில் இருக்கும் செல்வாக்கு மேலும் சரிவடையும். எனவே ராமதாஸை பொறுத்தவரை தற்போது 2026 சட்டமன்ற தேர்தல் வரை பொறுமையாக இருந்துவிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை மையமாக கொண்டு அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினால் அது மேலும் வலுவாக இருக்கும். எனவே அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் தன்னை நிரூபித்தாக வேண்டும். அப்படி நிரூபிக்கவில்லை என்றால் அவருடைய அரசியல் எதிர்காலம் மிகவும் கேள்விக்குறியாக மாறும். ஒரு விரிவான பார்வையை வழங்கியமைக்கு நன்றி திரு அரவிந்த் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.